9ல் ஃபஸ்ட்டு சம்மு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்பரையும் சம்முன்னு எடுத்துங்க, செகண்ட் நம்பரை ப்ராடக்ட்னு வச்சுங்க. இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்த கோஆர்டினேட் மாதிரி கொடுத்துருக்காங்க, சம்மையும் ப்ராடக்ட்டையும். இதை ஈக்குவேஷனாக மாற்ற சொல்கிறாங்க. ஈக்குவேஷனோட ஸ்ட்ரக்சர் தெரியும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் இது ரெண்டும் இல்லையா, ரெண்டு நம்பராக இருக்கும் இல்லையா, சம் ஆஃப் அப்புறம் ப்ராடக்ட் ஆஃப் ஈக்குவல் டு 0 ஓகேங்களா. இந்த ரெண்டு தனித்தனியாக கொடுத்ததை எடுத்து நம்ம ஈக்குவேஷனில் போட்டு ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். இப்போ சம்முன்னு தெரியும் நமக்கு, ஃபஸ்ட்டு ஒன்று சம்மும் செகண்ட் ஒன்று ப்ராடக்ட்டும் எடுத்துக்கிறோம். எடுத்து நான் அப்படியே போகிறேன் நம்பர், அவ்வளோதான், வேறு எந்த வேலையும் பண்ணல. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இருக்குது ஈக்குவேஷன்லேயே, இது மைனஸ் 9x ப்ளஸ் ப்ராடக்ட்னது 20 ஈக்குவல் டு 0. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆச்சா, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9x ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட் சம் முடிஞ்சிச்சு. செகண்ட் சம் அதுதான், இந்த ஸ்ட்ரக்சர் தெரியும் நமக்கு. ஃபஸ்ட்டு ஒன்று சம்மும் செகண்ட் ஒன்று ப்ராடக்டாகவும் எடுத்துக்கிறோம். இந்த நம்பரை தூக்கி அப்படியே இதில் போடுறோம், அவ்வளோதான், எந்த வேலையும் இல்லை. போட்டால் என்ன வரும் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் என்னது 5/3 எக்ஸு ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. இந்த 3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம், என்ன ஆகும், இல்லை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க, மல்டிப்ளை பை 3 பண்ணால் என்ன வரும், 3x ஸ்கொயரு. இந்த 3 கேன்சல் ஆகிடும் இல்லையா, அப்படியே போட்டுக்கலாம். 3 × 5x/3 ப்ளஸ் 3 × 4 ஈக்குவல் டு 0. 3 கேன்சல் ஆச்சுன்னா ஆன்சர் என்னது, 3x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 3 × 4 12 ஈக்குவல் டு 0. அடுத்த சம்மு ப்ராடக்ட், இது சம்மு இது ப்ராடக்ட் இதாக எடுத்துக்கிறோம் இல்லையா. நம்ம அப்படியே இருக்கிறத எடுத்து இந்த ஸ்ட்ரக்சரில் போடுறோம், அவ்வளோதான், எந்த வேலையும் கிடையாது நமக்கு. எக்ஸ் ஸ்கொயர் ஏற்கனவே மைனஸ் இருக்குது ப்ராடக்டில் ஸ்ட்ரக்சரில், இங்கே பாருங்கள் மைனஸ் 3/2 எக்ஸு ப்ளஸ், சரி ப்ளஸ்னே போட்டுக்கலாம், ப்ளஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போது என்ன பண்ணலாம், அதை மைனஸ் மைனஸ் ப்ளஸ் இல்லையா, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3/2 எக்ஸு மைனஸ் 1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. மல்டிப்ளை பை 2, 2ஆல் மல்டிப்ளை பண்ண வரும் 2x ஸ்கொயரு. 2ஆல் மல்டிப்ளை 2 கேன்சல் ஆகிடும் இல்லையா, சரி அப்படியே போடலாம். 2 × 3 டிவைடட் பை 2x மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இந்த 2 கேன்சல் ஆச்சுன்னா மிச்சம் என்னது, 2x ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இந்த சம் அதே தான், இதை ஃபஸ்ட்டு ஒன்று ப்ராடக்ட் சம்மாவும் ரெண்டாவது ஒரு ப்ராடக்டாகவும் எடுத்துக்கிறோம். இந்த ஸ்ட்ரக்சரில் நான் இதை எடுத்து போட போகிறேன், அவ்வளோதான், எந்த வேலையும் கிடையாது எனக்கு. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏற்கனவே ஸ்ட்ரக்சரில் இருக்குது, இது 2 மைனஸ் ஏ இங்கே இல்லை, இது ஒரு ப்ராக்கெட்டு, அதுக்குள்ளே ஒரு ப்ராக்கெட்டு ஸ்கொயர், அப்புறம் எக்ஸு ப்ளஸ் ஏ ப்ளஸ் 5 ஹோல் ஸ்கொயர். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இல்லையா, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் எக்ஸு ப்ளஸ் ஏ ப்ளஸ் 5 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. அவ்வளோதான். தேங்க்யூ.